பெற்றோர்களின் கவனத்திற்கு இத்திரைக்கதையில் வரும் காட்சிகள் உண்மையானவை அல்ல. அன்றைய சிறுவர்கள் விளையாடிய விளையாட்டுக்கும் இன்றைய சிறுவர்கள் விளையாடும் விளையாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தினை எடுத்துக்காட்டவே இவ்வீடியோ தயாரிக்கப்பட்டது. மூல ரீதியான பலத்தை மனிதனுக்கு விளையாட்டுக்கள் ஏற்படுத்துகின்றன. மனிதன் தன்னலம் மறந்து கருமமாற்றுவது அரிது. தேவையான வேளைகளில் காணப்படும் தன்னலமற்ற மனப்பான்மையும் வாழ்கையில் பெறத்தக்க பெரும் பேறுகளாம். போட்டி விளையாட்டுக்களிலேதான் குழுவின் வெற்றியே தன் வெற்றி என்றும் ஒவ்வொரு விளையாட்டு வீரனும் கருதுகின்றான். இன்றைய காலகட்டத்தில் அருகிக்கொண்டு அழிந்து போய்கொண்டு இல்லாது போய்கொண்டு செல்வதனை காணலாம். எனவே அவை தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டிய எல்லோரதும் கடமையாகும். இவ்விளையாட்டுகளுக்கு புத்துயிர் கொடுக்க வேண்டும். நாட்டார் விளையாட்டுக்கள் பற்றி பார்க்கும்போது மனிதகுலம் என்று தோன்றியதோ அன்று தொட்டே விளையாட்டுகளும் தோன்றிவிட்டன. விளையாட்டுக்கள் எல்லாம் வயதினரும் ஏற்ற விளையாட்டுக்களாக இருந்தாலும் சிறுவர்களுக்கும் மிக பொருத்தமுடையதாக காணப்படுகிறது. விளையாட்டுக்களாக மட்டுமல்லாமல் பாடல்களுடன் ஒன்றிணைந்த விளையாட்டுக்களாக அமைந்துள்ளன. இவ்விளையாட்டுக்களால் ஏற்படும் நன்மைகள் பல. கிராமிய விளையாட்டுக்களில் அதிகமானவை பாடலை அடிப்படையாக கொண்டவையாக அமைந்துள்ளமையினால் இயல்பாகவே உற்சாகத்தை வரவழைக்க கூடியவையாக உள்ளன. பரவசம், மனத்தடையிலிருந்து விடுதலை பெறும் உணர்வு, திருப்தி, ஒற்றுமை மனப்பாங்கு, சகிப்புத்தன்மை போன்றன இவ்விளையாட்டுக்களால் பெறக்கூடியவையாக அமைந்திருப்பது மிக முக்கியமான அம்சமாகும். இலங்கையில் இன்று எல்லா விளையாட்டுகளுக்கும் கழகங்கள் ஆக்கப்பட்டு அதன் ஊடாக விளையாட்டுச் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளைய வயதில் உடலை கட்டுக்கோப்பாக பேணுவதற்கும் வெற்றி தோல்வியை சமமாக பேணுவதற்கும் விளையாட்டுக்கள் உதவுகின்றன. கிராமிய விளையாட்டுக் கழகங்களும் பொருளாதார மேம்பாடும், சிந்தனை தூண்டல், ரூரல் ஸ்போர்ட்ஸ் கிளப்ஸ் அண்ட் எகனாமிக் டெவலப்மெண்ட் இளையவர்களின் மனநிலையை ஒருமுகப்படுத்தி தவறான பழக்கங்களை தம் வழக்கங்களாக மாற்றிக் கொள்வதையும் இது தடுக்கின்றது. ஆரோக்கியமான நாளைய சமூகத்தினை ஆக்குவதற்கு விளையாட்டுக்கள் உதவுகின்றன. எல்லா வகையான விளையாட்டுகளும் கழகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றன. அதிகமான விளையாட்டுக்கள் கிராமத்தினை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன. கிராமத்தின் எல்லா இளைஞ யுவதிகளையும் விளையாட்டினால் ஒன்றிணைத்துக் கொள்கின்றன. ஒரு கழகத்தில் ஆண்களை கொண்ட அணி
பெண்களை கொண்ட அணி என இரு பெரும் பிரிவுகளை கொள்கின்றன. விளையாட்டுகளுக்காக சமத்துவம் அடிப்படையில் அணிகளை பிரிக்கின்றனர். தமிழர் கிராமிய வாழ்வும் படிப்படியாக மறைந்து கொண்டு வருகின்ற கால மாற்றத்தினால் கிராமிய விளையாட்டுகளும் படிப்படியாக மறக்கடிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் எமது நாட்டில் விளையாட்டுத் துறையில் பாரம்பரிய விளையாட்டாகிய சடுகுடு என்றழைக்கப்படும் கபடி மற்றும் எல்லே ஆகியவை தற்காலத்தில் தேசிய அளவில் விளையாடப்பட்டும் வருகிறது. அதேபோல இன்றைய ஆரம்ப கல்வி பாடத்திட்டத்திலும் சிறுவர் விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. பாடவிதானத்தில் அதற்குரிய இடம் ஒதுக்கப்பட்டு ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் மறைந்து போன பல விளையாட்டுக்களை சிறுவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களின் உடல் உள ஆற்றலை மேம்படுத்துவதும் வரவேற்கத்தக்கதாக உள்ளது. நாயும் இறைச்சி துண்டும், பாண்டு, பசுவும் புலியும், குழை போடுதல், உச்சரிப்பு விளையாட்டு, கிந்தி தொடுதல், பட்டம் விடுதல், கயிறடித்தல், பந்தடித்தல் ஆகியன அவற்றில் சிலவாகும். எனவே கிராமிய விளையாட்டுகளில் பல இன்று இருந்த இடந்தெரியாமல் மறைந்து போன நிலையில் அவற்றை மீள் கண்டுபிடிப்பு செய்து அவற்றை எமது எதிர்கால சந்ததிகளிடம் கையளிக்க வேண்டியுள்ளது. கிராமிய விளையாட்டுக்கள் தனியே விளையாட்டாக மட்டுமல்லாமல் அவை எமது பண்பாட்டு கருவூலங்களாகவும் மிளிர்ந்துள்ளமையை அவர்களுக்கு ஊட்ட வேண்டும். இவ்விளையாட்டுக்களில் உடல் ஆரோக்கியம் பேணப்பட்டுள்ளது, உள ஆரோக்கியம் விருத்தி செய்யப்பட்டுள்ளது, கூட்டு மனப்பான்மையும் சகிப்புத்தன்மையும் வளர்க்கப்பட்டுள்ளன. எனவே தமிழரின் பாரம்பரிய வாழ்வுடனும் வழிபாட்டு மரபுகளுடனும் இரண்டர கலந்துள்ள கிராமிய விளையாட்டுகளுக்கு புத்து இரளிக்கவும் எம்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக தயார்படுத்துவோம். ஆனால் இன்றைய சிறுவர்கள் கிராமிய விளையாட்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. மாறாக கையடக்க தொலைபேசியில் கேம் விளையாடுவதற்கும் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு சமூக ஊடகங்களை பார்வையிடவும் பொன்னான நேரத்தை வீணடிக்கின்றன. இதனால் உடல் சோர்வு, மந்தத்தன்மை, சிறுவயதிலேயே பெரிய தனம் காட்டுவது, வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டில் தனியாக இருக்க விரும்புவது போன்ற பாதிப்புகளுக்கு உள்ளாகுகின்றன. ஒரு காலத்தில் குழுவாக சேர்த்து படித்த சிறுவர்கள் இன்று குழுவாக சேர்த்து தொலைபேசி பாவனைக்கு அடிமையாகி வருகின்றன. இதனால் இவர்கள் உள ரீதியாக பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் உடல் ரீதியாக கண், காது, மூளை பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் இன்று எமது சமூகத்தில் இனங்காணக்கூடியதாக உள்ளது.
தகவலை வழங்குவது உங்களுடைய சமூக நல ஊடகம் டயகமா யூடியூப் சேனல்.